ஓம் சாய்ராம். இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் தூங்கும்போது 11 முறை சொல்லிட்டு தூங்க. இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பண வரவு இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த பண வரவின் மூலமாக உங்களுடைய கடனையும் எளிதாக அடைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து தருங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 11 முறை மட்டும் இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால் போதுங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய பணப்பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு உண்டான வழிவகைகள் கிடைக்கும். உங்களுக்கு பணமும் நிறைய சேரும். என்னங்க ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா காசு சேர்ந்துருமா அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் கேட்காதீங்க. கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இதை சொல்லி பாருங்கள். செப்டம்பர் மாதம் முழுவதுமாக இதை பின்பற்றும் பொழுது உங்களை அறியாமல் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் இருக்குது, அதாவது பாசிட்டிவான சேஞ்ச் இருக்குது தெரியும். பணவரவு அதிகரிப்பதை உணர்வீர்கள், உங்களுடைய கடன் சுமை குறைவதையும் உணர்வீர்கள். சரிங்களா? இதோட சேர்த்து என்ன ஆகுனா அந்த பணம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய மைண்ட் செட்லாம் மாறும். அதனால உங்களோட ப்ரெஷர் கம்மியாகுங்க. உங்களுடைய மனது லேசாகும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பார்த்தீங்கன்னா கவனம் அதிகரிக்கும். எதுக்கானா இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்துடும். அதனால நீங்கள் எதை தொட்டாலும் சரி அது பாசிட்டிவாகவே நடக்கும். பிறகு என்ன பணம் தானாக உங்களை நோக்கி வர தொடங்கிவிடும். சரிங்களா? ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி மேக்னெட்டாக மாறுவீங்க. நீங்க எந்த வேலை செய்யறவங்களாக இருந்தாலும் சரிங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க தூங்குவதற்கு முன்பாக உங்களுடைய குலதெய்வத்தை நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து என்ன சொல்லுங்கன்னா, இன்றைய நாள் நல்லபடியாக சென்றது, இந்த நாளை இனிய நாளாக எனக்கு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் 11 முறை சொல்லுங்கள். அது என்ன வார்த்தைனா, இந்த செப்டம்பர் மாதத்தில் தினம் தினம் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை மட்டும் 11 முறை சொல்லிவிட்டு தூங்க செல்லுங்கள். அதாவது திரும்ப சொல்கிறேன், இந்த செப்டம்பர் மாதத்தில் தினம் தினம் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை மட்டும் 11 முறை சொல்லிட்டு தூங்க செல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும் உங்கள் லைஃப்பில். இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு சேஞ்ச் தெரியுங்க. சரிங்களா? இந்த செஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ், அதாவது ஒரு கடன் சுமை தீருது, இல்லை பணம் நீங்கள் எதிர்பார்த்து கூட அதிகமாக வருது, நீங்கள் எதையாச்சும் பெருசாக சாதிக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக அடுத்த மாதமும் அந்த மாசத்தை மட்டும் மாத்திட்டு அந்த வார்த்தையை திரும்பவும் சொல்லுங்க. இப்படி நீங்கள் தினம்தோறும் சொல்ல 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 அந்த வார்த்தை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கானது, அதை நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியது. அதனால தான் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு பார்த்திங்கன்னா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் ஏதாவது செலவழிக்க போகிறோமா? எதுவும் கிடையாது. ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்கள் செய்ய போகிறோமா? எதுவுமே கிடையாது. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை, இந்த செப்டம்பர் மாதத்தில் தினம் தினம் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு, அதுவும் 11 முறை சொல்லிட்டு தூங்க செல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.